அபிராமி அந்தாதி பாடல் 5. பொருந்திய முப்புரை செப்புரை செய்யும் புணர்முலையால் வருந்திய வஞ்சி மருங்கல் மனோன்மணி வார்சடையோன் அருந்திய நஞ்சு அமுதமாக்கிய அம்பிகை அம்புயமேல் திருந்திய சுந்தரி அந்தரி பாதம் என் சென்னியதே. அபிராமப்பட்டர் அபிராமி அன்னையை நம் தாயை போன்று ஒப்பிட்டு கூறுகின்றார். தாயானவள் எப்படி குழந்தைகளுக்கு தாய்ப்பாலூட்டி வளர்க்கின்றாளோ அதுபோன்று அபிராமி அன்னையும் நமக்கு ஞானப்பாலையூட்டி நம்மை வளர்க்கின்றாள். இந்த அபிராமி அன்னையானவள் எவ்வாறானவள் என்றால் பொருந்திய முப்புரை. இந்த அபிராமி அன்னைதான் படைத்தல், காத்தல், அழித்தல், இந்த நம்முடைய உயிர்களை இந்த உலகத்தில் படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகிய இந்த 3 நிலைகளையும் செய்பவள். இந்த 3 நிலைகளிலும் பொருந்தி இருக்கக்கூடிய அந்த அபிராமி அன்னையானவள் அவள் செப்புரை செய்யும் புனர்முலையால், எப்படி புலர்முலையால் மார்பகங்களில் எப்படி தாய்ப்பால் சுரந்து கொண்டே இருக்கின்றதோ அந்த போன்ற புனர்முலையால் இருப்பவள் நமக்கெல்லாம் ஞானப்பாலை ஊட்டக்கூடிய அன்னையாக இருக்கின்றாள். இந்த மார்பகங்களின் சுமையை தாங்க முடியாமல் வருந்திய வஞ்சி, அவளுடைய வஞ்சி கொடி, அந்த இடை கொடி போல் இருக்கின்றதல்லவா, மெலிந்த அந்த இடையால் இந்த கணத்தை தாங்க முடியவில்லையாம். அத்தகைய இடையை உடைய நம் அபிராமி அன்னை வருந்திய வஞ்சி மருங்கல் மனோன்மணி, அவள் நமக்கு மனோன்மணியை போன்றவள். மனோன்மணியை போல் நமக்கு ஞானத்தை ஊட்டுகின்றவள். மனோன்மணியானது அந்த மணி எத்தகைய ஒளி படைத்ததாக இருக்கின்றதோ அதுபோன்று இவள் நமக்கு ஞானத்தை அளித்து நம்மையும் ஒளி படைத்தவர்களாக மாற்றுவதற்கு மனோன்மணியாக திகழ்பவள். வார்சடையோன் அருந்திய நஞ்சு அமுதாக்கிய அம்பிகை, இந்த அம்பிகையானவள் நம்முடைய அபிராமி அன்னையானவள் ஒரு பொழுது சிவபெருமான் நஞ்சை, அந்த பார்க்கடலை கடைந்த பொழுது அதிலிருந்து வந்த நஞ்சை உண்டார் அல்லவா, அப்பொழுது அந்த நஞ்சை அவள் கைகளை அந்த சிவபெருமானின் கழுத்தில் அவளுடைய கையை வைத்து அந்த நஞ்சை அமுதமாக மாற்றிவிட்டாள். நீலகண்டன் என்றும் நாம் சிவபெருமானை கூறுகின்றோம் அல்லவா, அந்த கண்டத்தில் அவளுடைய கையை வைத்து அந்த நஞ்சை கூட அந்த அபிராமி அன்னையின் அருள் மிகுந்த கைப்பட்டதனால் அந்த நஞ்சு கூட அமுதமாகி மாறிவிட்டதாம். அதுபோன்று அந்த அமுதமாக அந்த நஞ்சையும் மாற்றிய அம்பிகை அம்புயமேல் திருந்திய சுந்தரி அந்தரி பாதம் என் சென்னியதே. இந்த தாமரை மலர் மேல் வீற்று கொண்டிருக்கின்றாள் நம்முடைய சுந்தரி, அதாவது நம்முடைய அம்பிகை அன்னை அபிராமி அன்னை. அந்த தாமரை மலர் எத்தகைய மென்மையாக இருக்கின்றதோ அதைவிட மென்மையானது அவளுடைய திருவடிகள். அந்த பாதத்தை நாம் தலை வைத்து வணங்குகிறோம் என்று அபிராமப்பட்டர் கூறுகின்றார். மீண்டும் இந்த பாடலை பார்ப்போம். பொருந்திய முப்புரை செப்புரை செய்யும் புனர்முலையால் வருந்திய வஞ்சி மருங்கல் மனோன்மணி வார்சடையோன் அருந்திய நஞ்சு அமுதாக்கிய அம்பிகை அம்புயமேல் திருந்திய சுந்தரி அந்தரி பாதம் என் சென்னியதே.